வணக்கம் நண்பா. ரியல்மி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் லெவல் இயர்பட். இந்த இயர்பட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் புதுமையாக என்ன பூத்தியிருக்காங்க, அதே மாதிரி இது வாங்குறது ஒர்த்தா இல்லையாங்கிறத ஒரு அன்பாக்சிங்கோட சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு வித்தியாசமான கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், புதுமையான கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான் அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அது மேலே வெல்கம் மெசேஜ் எழுதியிருக்காங்க. அந்த குட்டி பேக்குள்ளாடி தான் யூசர் மானுவலும் வாரண்டி கார்டும் இருக்குது. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த குட்டி பேக்கை தவிர சார்ஜிங் டாக்கை பாருங்கள். சார்ஜிங் டாக்கை பார்க்கும்போது ஆப்பிள் ப்ராடக்டை பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக டாக்கை பார்க்குறதுக்கு இருக்குது. இதுக்கப்புறமாட்டி இன்னொரு குட்டி பேக்கும் இருக்குது. அந்த குட்டி பேக்கையும் நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை பிரிக்கும்போது உங்களுக்கு 2 பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் தந்திருக்காங்க. இதை தவிர டாக்குள்ளாடி இருக்கிறதுன்னு சேர்த்தா உங்களுக்கு 3 பேர் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு சார்ஜிங் டாக் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். என்ன கேட்டால் எனக்கு எந்த மாதிரி ஃபீல் வருதுன்னா, ஆப்பிள் ப்ராடக்டை பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலை தான் அளிக்குது. அதே மாதிரி ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. சென்டரில் பாருங்கள் எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடியை பொறுத்த மட்டும் மற்ற பிராண்டு சார்ஜிங் டாக்கில் வரது மாதிரி இல்லாமல் ஆப்பிளில் அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரீமியமாக பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்து அதாவது எல்இடி இருக்கக்கூடிய பிளேஸை வரைக்கும் அவங்க பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ் சைடில் அவங்களுக்கு டைப் சி போட்டு தந்திருக்காங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இந்த சார்ஜிங் டாக்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்டை பொறுத்த மட்டும் அவங்க 10 mm டிரைவர் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இயர்பட்டுக்கும் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 10 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். கம்யூனிகேஷனில் எந்த வித ப்ராப்ளம் வராது. நான் 12 மீட்டர் வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். 12 மீட்டர் வரைக்கும் தாராளமாக பாட்டு கேட்கலாம். அதாவது லாஸ் எதுவுமே ஆகலை. அதுக்கு மேலே போகும்போது தான் கட் ஆகுது. அதுக்கப்புறமாட்டு இதில் டூவல் மைக் தந்திருக்காங்க. அதாவது சிங்கிள் மைக் இருந்தாலே வேறு லெவலில் இருக்கும். டூவல் மைக் வேறு தந்திருக்காங்க. சொல்லவே வேண்டாம், வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஓவராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. அதாவது கேம் விளையாடுறவங்களுக்கு பக்காவாக இது செட் ஆகும். ஏன்னா பிட் ரேட்டில் எந்த வித லாஸும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது கம்யூனிகேஷன். மொபைல் ஃபோன் மூலிமா கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு வரவுன்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கப்புறமாட்டு நாய்ஸ் கேன்சலிங்க்கு ரியல்மி டீம் வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க போல இருக்குது. அதாவது ரியல்மியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ரொம்ப நாள் உட்கார்ந்ததுக்கப்புறமா யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. பல மாதங்கள் யோசிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் சிப்பை இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்போட பேர் Realme S1. இந்த சிப்பை அவங்க பயன்படுத்தியிருக்கனால நமக்கு என்ன நன்மைனா, ஆடியோவோட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது எளிமையாக சொல்கிறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த இயர்படுக்கு உங்களுக்கு IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். உங்களுக்காக ரொம்ப ஆழத்தில் போய் சொல்லி கொடுக்குறேன். 10 நிமிஷம் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இயர்பட் ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி சார்ஜிங் டாக் ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கும். அதாவது கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கும் சொல்கிறாங்க. நான் தரவை செக் பண்ணி பார்த்துட்டேன். 2 மணி நேரம் 9 நிமிடம் அதிகமாக எடுத்துக்குது. அது டோட்டலாக 2 மணி நேரமாக 9 நிமிடம் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது பாசிட்டிவ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஏர்பாடை நீங்கள் காதில் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வெளியே இருந்து இன்னொருத்தங்க அவங்கள பார்க்குறாங்கன்னா நீங்கள் ஆப்பிளோட ஏர்பாடை மாட்டியிருக்கிற அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவங்க ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது நம்மளால் எப்படியும் அதிக விலைக்கு ஆப்பிளோட ஏர்பாடாக வாங்க முடியாது. அப்படி பார்க்கல இது ஒரு வரன்னு கூட சொல்லிக்கலாம். பட் ஓவரலாக பார்க்கும்போது டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் இதுக்கு கொடுக்குறேன், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமான இயர்பட் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு நிறைய அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஒவ்வொன்றா டெய்லி வித்தியாசமாக நிறைய இருக்குது. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. என்ன மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.